பறந்து விரிந்த இந்த சாம்ராஜ்யத்தில் அடுத்த ஆட்ட நாயகர்கள் யார் யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இனி ஃப்ரீலான்ஸ் வீசா ஒரு மாச சம்பளத்திலேயே ஒரு வருஷத்துக்குரிய காசை கட்டி கூட வேலை செய்யறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அரிய வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷம். முதலாவது குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இலங்கை இந்திய கம்யூனிட்டி சார்பாக நாம் சொல்லிக்கொள்ளலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு தகவல். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் பர்சனலாக பல பேர் நம்மள்கிட்ட பேசியிருக்கிறாங்க தொழிலாளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி. அதில் பல பேரும் தன்னுடைய சம்பளம், தன்னுடைய வேலை பிரச்சனை, குறிப்பாக அக்காமா பிரச்சனை, நிறைய பேர் இந்த வெளியில் காசு கொடுத்து அக்காமா அடித்து இது வரைக்கும் பலர்கிட்ட மாட்டி இருக்கிறாங்க, பலரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அக்காமாவை அடித்து கொடுத்துட்டு காசு வாங்காமல், இந்த காசு வாங்கிட்டு அக்காமாவை அடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அக்காமாவை கேன்சல் பண்ணி விடுறது, இன்ஹாஷன் கேஸை முடிச்சு விடுறது, அதே போல் காசு பத்தாது இன்னும் காசு கொடுன்னு காசே கருவறுக்கிறது எல்லாம் முடிஞ்சு அப்படி எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டு வெளியில் போய் நிம்மதியாக வேலை செய்யலாமான்னு பார்த்தா அந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்லை. அதுவும் பிரச்சனை. செக்இன்ல பிடிப்பட்டா ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. இந்த மாதிரி பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் முகம் கொடுத்து வேலை செஞ்ச குவைத்தில் தொழிலாளர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சர். அதே போல் மனித வளத்துக்கான பொது ஆணையகம். இப்போ இதில் இப்போ உள்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய முக்கியமான விடயங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் அதிகமானவர் இந்த மாதிரி வெளியில் அக்காம் அடித்து தான் வேலை செய்கிறாங்க. அதுவும் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ரெசிடென்சி ட்ரேடர்ஸ், குடியுரிமையை குடியுரிமை சட்டத்தை மீறி அதை விற்கக்கூடியவங்க, அதே மாதிரி இதால் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்கள். இவங்களுடைய இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நிச்சயமாக அரசாங்கம் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்ற அந்த தீர்மானத்தில் தான் கடைசியாக அல்ஹம்துலில்லாஹ்னு இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க. 750 1000 தினார் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, உங்களுடைய ஸ்கில், இப்போ நான் முன்னாடியே காலையில் செய்தியில் சொன்ன மாதிரி, இப்போ சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் இப்போ இதில் இன்னொரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, 9 நர்சரி மூடி இருக்கிறாங்க, அதில் ஒரு குழந்தையும் இறந்து போனதா. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களுடைய வேலை, நீங்கள் செய்கிற வேலை, அப்போ இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு தகுதியானவரா அப்படின்றதையும் உறுதி செய்யணும். இப்போ நீங்கள் போய் சாதாரணமாக ஹவுஸ்மேட் வீசாவில் ஒரு டாக்டராக இங்கே வேலை பார்க்க முடியுமா? நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னாலும், ஒருவேளை நீங்கள் நாட்டில் டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், ஆப்ரேஷன் சர்ஜன்ட், ஆனால் இங்கே நீங்கள் வந்தது காதிம் வீசாவில், நீங்கள் உண்மையிலே ஒரு ஆப்ரேஷன் சர்ஜன்ட்டாக இருந்து நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தாலும், டாக்டரேட் பட்டம் பெற்றிருந்தாலும், உங்கள்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் இருந்தாலும், உங்களுடைய வீசா, இந்த நாட்டில் உங்களுடைய வீசா என்ன? டொமஸ்டிக் ஒர்க்கர், ஹவுஸ்மேட், இல்லை ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், இந்த மாதிரியான ஒரு வீசாவில் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலையை தான் செய்யணும். இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீசா மூலமாக நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அதே மாதிரி வேறு ஏதாவது தொழிலில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லாதவங்களாக இருந்தாலும் சாதாரண லேபரர் ரெசிடென்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய அந்த வேலைத்தலங்கள் என்னென்ன மாதிரியான வேலைகளில் நீங்கள் சேரலாம், என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு கேட்டகரி ஒன்று உருவாக்குவாங்க. அதையும் தாண்டி இப்போ நீங்கள் எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், ப்ளம்பராக இருக்கலாம், அதே போல் தச்சு வேலை செய்யக்கூடிய கார்பெண்டராக இருக்கலாம், மெக்கானிக்காக இருக்கலாம், வெஹிக்கல் மெக்கானிக்காக இருக்கலாம். அப்போது இன்னும் நிறைய கேட்டகரிகள் இருக்குது இல்லையா? வேலை செய்யக்கூடிய டேலண்ட் உள்ளவங்க, ஃபோன் ரிப்பேரிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி
நிறைய விடயங்களில் போட் மெக்கானிக்கல் நாட்டில் இருக்கிறாங்க, படகுகள் என்ஜின் இணக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நிறைய தொழில்களில் தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, செய்ய வேண்டியது ஒன்று தான், அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்றாப்போல். இப்போ நாட்டில் எலக்ட்ரீஷியனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சர்டிஃபிகேட் உங்களுடைய ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ பயிற்சி தந்து சர்டிஃபிகேட் தரக்கூடிய நிலையங்கள் நிறையவே இருக்குது. ஒவ்வொரு அந்த வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கேட்டகரிக்கான இடங்கள். இப்போ அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் ஒரு மாதமோ 2 மாதமோ உங்களுடைய ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றுக்கிட்டு அதே மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும். இந்த மாதிரி நான் இப்போ நீங்கள் எலக்ட்ரீஷியன் பக்கா எலக்ட்ரீஷியன், நீங்கள் 30 வருஷமாக வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டிரைவர். ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் உங்களால் வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டிரைவர், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்குண்டு ஒரு சாரதி அனுமதி பத்திரம் இருந்தால் தான் நீங்கள் டிரைவர். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் காமன் மேன், உங்களால் டிரைவிங் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு டிரைவர் என்ற அங்கீகாரம் கிடைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான். டாக்டர் என்ற அங்கீகாரம் கிடைக்கும், டாக்டர் MBBS முடித்து டாக்டருக்கு படித்த சான்றிதழ் இருந்தால் தான். அதே மாதிரி தான் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், உங்களுடைய ஒவ்வொரு வேலை தளத்துக்கு மேற்றாற் போல் உங்களுடைய சான்றிதழ் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்குரிய சான்றிதழ். ஆனால் ஃபேக்காக எதுவும் ரெடி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்காக ரெடி பண்ணாமல் 1 மாதமோ 2 மாதமோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி எப்படியாவது ஒரு ட்ரைனிங் ஒன்றுக்கு சரி போய் அவங்கள்ட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கில்லே இங்கே வரலாம். அப்போ உங்களுடைய அக்காமாவில் என்ன அடிப்பாங்க, நீங்கள் எலக்ட்ரீஷியன், பிளம்பர். அப்போ அது சம்மந்தப்பட்ட வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனாலும் அது இப்போ நீங்கள் எலக்ட்ரீஷியன் ஒர்க்கில் வீசாவில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்கன்னா நிச்சயமாக அதை பிடிப்பாங்க. படிச்சட்டத்தை மீறுறது தானே. இப்போ ஃப்ரீலான்ஸ் வீசாவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல. இப்போ நான் தான் நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி ஹவுஸ்மேட் ஒருத்தர் போய் டாக்டர் வேலை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அந்தந்த கேட்டகரிக்குரிய வீசாவும் அந்தந்த கேட்டகரிக்குரிய வேலைத்தளமும் அதுக்குரிய சர்டிஃபிகேட் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா லேசி. அப்படி இல்லாமல் நான் ஏதாவது லேபர் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு லேபருக்குரிய வீசாவை இங்கே அப்ளை பண்ணி நீங்கள் லேபர் வேலை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் மாதம் 1000 தினார் அல்லது 750 தினார் பேமெண்ட் எவ்வளோன்றதை பார்ப்போம் எதிர்வரும் காலங்களில். அப்போ அந்த 1000 தினார் வருடத்துக்கு கட்டுறதுக்குரிய சாப்பாட்டுக்கு வெளியில் சாப்பாடு, வெளியில் தங்குமிடம், அக்காமாக்கு 1000 தினார் இல்லை 750 தினார், இதை நீங்கள் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அதுதான் மெயின். புரியுதா? இப்போ நீங்கள் இங்கே 150 தினார் மாதம் சம்பாதிக்க போகிறீங்க. 150 தினாரில் ரூம் வாடகை, சாப்பாடு, வருடத்துக்கு 1000 தினார் அக்காமாக்கு. அப்போ என்ன உங்களுக்கு மிஞ்ச போகுது? அதெல்லாம் சரியாக சிந்திச்சு அதுக்கு ஏற்றாற் போல் வேலைகள் கிடைக்குமா, அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் செயல்பட முடியுமா, உங்களுக்கு இந்த மாதிரி மிச்சம் பிடிக்க இயலுமா, இங்கே வந்தால் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு மிச்சம் பிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குதா, அதுக்கு ஏற்றாற் போல் சம்பளம் கிடைக்கக்கூடிய இடங்கள் இருக்குதா, எல்லாத்தையும் விசாரித்து சரியாக பார்த்து வாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வரதே யாருக்கிட்டே நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். இதுலேயும் எத்தனை ஃப்ராடு பசங்க என்னென்ன மாதிரி ஏமாற்ற போகிறானுங்கன்னு தெரியலை. பி அலர்ட், கவனமாக இருங்க. தொடர்ந்து இது சம்மந்தமான ஒவ்வொரு அப்டேட் கிடைக்க இதை எத்தனை பேர் எதுக்க போகிறாங்க, என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியாது, பார்ப்போம். கிடைக்க நான் தகவல்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மக்களே. 1000 دينار بالسنة، تعال ادفع حق الحكومة 1000 دينار واعطيك هالمادة هذه تشتغل فيها، روح اشتغل. خالص انا هذه بس يمكن تشوفها قريب وراح احط اعلان كامل، كل واحد يبي يصير يشتغل. انا اول شيء كنت بروح على اساس اسوي 6 شركات حكومية، كل محافظة شركة، رحت كذا ديرة علشان نبي نجيب منهم عمالة فنية ما نلقى. لكن اليوم انا قلت حق رباب وقلت حق شؤون القامة، اليوم النجار وهو اللي يعرف النجارين، يبا بتي الكويت تعال الكويت ادفع، يعني بدال ما نقول الإقامة ب50 دينار مثلا احنا ولا بكم، ادفع يبا. نبي نحط القيمة اللي اليوم المتوسط اللي قاعدين نشوفه قاعد ياخذون تجار الإقامات من 750 ل1000، ادفع 750 ل1000، طق مرة تاجر الإقامة، خلي الحكومة تستفيد، وتعال انت اشتغل بعنوان معلوم، برسوم عارفها، بكل شيء راح تنحل. هذا
هذا أكثر شيء أنا شاغل بالي. ليش إن أول شيء لما بديت أنا أبعد الناس هذيل اللي مادة 20 يشتغلون غيره، اللي كان يصبغ الغرفة ب100 صارت ب300. أنا أشعر بهذه من أول ما جيت، وأنا كنت أعاني وأنا عندي بيوت بنيت حق عيالي، أدري هذيله، بس كنت أدور الحلول المناسبة. الكمال حق الله سبحانه وتعالى. أنا رباب نبي نقعد ونجيب الناس اللي يقعدون خلينا نحلها، ماكو خلال شهرين أبيها تنحل، وأنا قايل حق الإقامة يعدلون لنا مادة. الشيء الثاني أبيهم قولوا لي رباب كل شهر كل شهرين اجتماع ويا رؤساء اتحاد كل القطاعات، تقعدين مثل ما تقولي لي كل خميس تقعدين ويا وزير كذا، لا اقعدي ويا الاتحادات. أنا تبوني كل شهرين كل 3 أشهر أنا حاضر.